நாளை வந்து செலிப்ரேட்டி பண்றதுக்காக வந்து எங்களுடைய ரமணி அம்மா வருகை வருகை என வரவேற்கின்றோம் ரமணி அம்மாவை. ஹாய் ஹாய். எல்லாமே பக்கத்துல ஒரு நண்டு மாதிரி கிடக்கு ரோட்டு வந்தா பூந்துடும் தெரிஞ்சிருக்கும். இப்படி டிஷர்ட் ஒன்று போட்டாலும் தெரியும், கீழே 2 காத்து பிடிக்கக்கூடிய வாங்க. காலை மாலை நேரம் உன்கா அதே விட சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பழமையை போலங்களுடைய வீட்டு அனுப்பம். இப்போ வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிற வந்து எங்களுடைய சித்தி வீட்டு காணிக்குள்ள வந்து கழிச்சு கொண்டு இருக்கோமே நம்ம. அப்போ இன்றைய தினம் சரியாக இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 காலாவது 5 மணி ஆச்சு. அப்போ நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். அதை வந்து எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இன்றைய நாள் வந்து ஒரு சந்தோஷமான நாள். அதாவது வந்து என்னென்னா, எங்களுடைய பிரகிதன் மாமாவுக்கு வந்து பிறந்த நாள் நம்ம. அப்போ அந்த பிறந்த நாளை வந்து செலிப்ரேட்டி பண்ணுறதுக்காக வந்து எங்களுடைய மூக்க கடற்கரை என்று சொல்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போகிறதுக்காக ரெடி ஆகியிருந்தாங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட 4 மணி அப்படி தான் நாங்கள் போகணுமென்று சொல்லி எல்லாருமே வந்து ரெடியாகி இருந்தாங்க. ஆட்டோவுக்கு ஒரு சின்ன பிரச்சனையால் ஸ்டார்ட் பண்ண விட்டுருந்தேன். அதை விட்டு ஆட்டோவுக்கு ஸ்டார்ட் பண்ணாண்டு போட்டு இப்போ ஆட்டோ திருத்தின அப்புறம் அம்மாண்ட பைக் ஸ்டார்ட் பண்ண போட்டேன். அப்போ ரெண்டுமே வந்து ஒரு சின்ன பிள்ளையால வந்து போயிட்டு அப்போ அம்மா வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து கதைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவா. ஆனால் இப்போ அம்மாவில் வந்து கதைக்க முடியாத சூழ்நிலை. அதை வந்து ஏன்னு சொன்னால், நார்மலாக வந்து தெரிஞ்சிருக்கும் அம்மாவுக்கு வந்து அந்த தொண்டை பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொல்லி, அப்போ அந்த கதைக்கிற கொஞ்சம் கதை வராமல் அந்த குரல் கொஞ்சம் அடைச்சி விட்டேன் நான். ஓகே, அப்போ எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வந்து கடற்கரை பீச்சில் எங்களுடைய ஃபேமிலிகள் எல்லாமே வந்து. அப்போ நாங்களும் வந்துட்டு போக போகிறோம். ஏன்னு சொன்னால் 5 மணின்னு சொன்னால் இதுக்கு பிறகு லேட்டாக போகிறதுல வந்துட்டு அழகு இல்லை. அப்போ இப்போ கூட டைம் ஆச்சு, வேகமாக வீடியோ தொடங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல என்ன வீடியோன்ட்டு சொல்ல முடியலை, தொடக்கிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். எந்த மனசு சொல்லுது ஒரு நல்ல ஒரு காணொலியாக தான் அமையும்னு சொல்லி நான். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ பார்க்கும் நல்ல உள்ளங்களும் வந்து எங்களுடைய மாமாவுக்கு வந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிஞ்சு கொள்ளிங்கன்னு சொன்னால் நல்லதாக இருக்குது தானே. ஓகே, அப்படி சொல்லிக்கிட்டு வர சொல்ல போறீங்களாம்மா? ஓகே சரி, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் நீங்கள் தான் ஒரு ஆதரவாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு ஆள் ஜீன்ஸ் போட்டாக்காலும் தனக்கும் ஒரு ஜீன்ஸ் போடணும்னு சொல்லிட்டு ஆசை உண்டு. இப்போ ஆள் வந்து என்ன சொன்னால், அண்ணா தண்ணியை தூக்கி வச்சு போட்டோன்னு சொல்லுங்கள், அப்படியே தூக்கி வச்சு வீடியோ எடுப்போம். தூக்கி போடுவோம். பொம்பளை பிள்ளைய சொன்னாலும் வெக்கமான ஒன்று இருக்குன்னா காட்டா என்ன பிள்ளைங்க பெல்ல ஆதி கூட வந்து தும்பு முட்டா சரி வாங்க ஐமாச்சு நாங்கள் ஓகே என்ன தூக்கட்டும் ஒருக்கா ருசி பட்டா சரி பார்த்தீங்களோ கொஞ்சம் சொன்னா இப்ப நாங்க இப்ப ஒரு கொஞ்சம் முன்னாடி தான் வந்திருந்தாங்க. நம்ம வந்து இப்ப சமையலுக்குரிய வேலையெல்லாம் வந்து அம்மா செய்து விட்டு கலைத்து விட்டேன். அப்ப இப்ப எங்களுடைய என்ன பேரம்மா ரமணி அம்மா அவரால் நாங்க சந்திக்கிறதுக்காக வந்து ரமணி அம்மா வரா. வருகை வருகை என வரவேற்கின்றோம் ரமணி அம்மாவை. ஹாய் ஹாய். எல்லாமே பக்கத்துல இருக்கிற மாதிரி ஓட 6 மணிக்கு சேம் யூ என்னன்னு சொன்னா நாண்டியாக்கள் அம்மாக்கள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக வாரினம். அந்த
அந்த வித்தியாசங்கள் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கதையில பாத்தீங்களா சுத்த தமிழ் சந்தாட்ட வலிக்கிறோமாமா அப்ப என்ன வித்தியாசம்னு சொன்னா பார்க்க தெரிஞ்சிருக்கும் இப்படி டிஷர்ட் ஒன்று போட்டாலும் தெரியும் கீழே 2 காத்து பிடிக்கக்கூடிய மாதிரி உடுப்புகள் வந்து போட்டிருப்பேன் ஜீன்ஸ் ஜீன்ஸ் வந்து அதாவது இப்ப மாடல் கேர்ள் ஆக மாறி விட்டேன் மாடல் அப்ப நான் இப்ப ஐம்பது தலைமுடிக்கல பாருங்க பூனையின் வால் போல வந்து உள்ளது ஓகே அப்ப மக்களே தலைமுடியை பாருங்க அப்ப அந்த தினம் வந்து எங்களுடைய கம்சின் பிறந்த நாளுக்கு இதே போல நல்ல ஒரு சந்தோஷமாக அமைஞ்ச அந்த நாள் வந்து இது அதே விட சந்தோஷம் ஓ என்ன சொன்னா சாப்பாடு அதுவும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு கோழிப்புக்க ஓ கோழிப்புக்கான செய்கிறார்கள நான் தான் தலைவி அதுக்குள்ள குலச்சிதானா தான் இல்ல பிள்ளை காட்டி தான் ஓகே அப்ப பிரச்சனை இல்ல என்ன போடுவோம் ஆத்தின் பர்த்டேக்கு நாங்கள் இதை பாப்போம் ருசியண்டா போடுவோம் இல்லாட்டி வேண்டாம் நீங்க கரையாச்சுறான பேசாது அதே வசந்துக்கு அனுசியாக்கா அந்த ரச்சி கறி என்ன காணும் உடனே சொல்லு அனுசியாக்காவிட்ட சாப்பாடு தடிமன் இப்படி வரும் தடிமன் அடுத்தது வந்து திருச்சி போடுற தூள்லதான் அந்த மிதட்டு இல்லாட்டி அப்ப நான் காய்ச்சிய கரையில எல்லாம் இப்ப எல்லாரும் சமைக்க தெரியாத கொண்டு போன தூளை கூட சரி வந்து உண்மையா கறிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கறிக்கு மெயினா தூள் தான் டேஸ்ட் உண்மை நான் கடை தூள் போடுறது கூடவே கூடாது அப்ப இந்த நாட்களுக்கு அப்புறம் ஒரு சந்திப்பு உண்டு அதாவது வந்து எங்களுடைய சேனலுக்கு சித்தி வந்திருக்கிறா சந்தோஷம் அப்ப அப்படி சித்தி போகட்டும் சித்தி ஒரு பிஸிடா சித்திக்கின்ற வேலை கொஞ்சம் கூடி விட்டது சமையல் பகுதிகள் இங்கே கொஞ்சம் நேரம் சும்மா தம்பி விட்டு வாங்க நூறு நாள் பாயோ அடி 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 பாவம் சொல்லும் பாவம் ஆமா பாவம் பாவம் அடி 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 ஆத்தமா கண்டப்ப கொடுத்தேன் அவருக்கு வெள்ள தோல் கண்டதான் கொடுப்பேன் ஒன்னப்பா யோசிச்சு எல்லாரும் அப்ப தம்பி குட்டி வாங்க எங்களுடைய சேனலுக்கு நீண்ட நாட்கள் பிறகு வந்து தம்பி குட்டி பாடிட்டு வாங்க காலை மாலை நேரம் உன் காதல் நினைவுகள் அவனை பற்றி தெரியாது பதுமையா இருந்துதான் ஒரு பொருளை உடைப்பான் இப்ப பார்க்கொண்டு பார்ப்பான் அதான் முடியதான் அதான் கட்டி போடுவான் அதான் முடியாது தெரியும் அவங்க லோலிபாப் மாதிரி கடிப்பான் அதான் ஆளை பேக்காடு அப்படிங்கிறது அதை பேக்காடு உண்டு நீ எல்லாம் வளர்ந்து வீடியோ பார்த்து உங்களை காட்டி நடக்கும் சுக்கு கை முடிஞ்சு சுக்கு இல்ல இது பாக்கு தம்பி குடிதா சுக்குன்னு பாக்குறேன் மதியம் ஒரு சின்ன ஒரு வாடகை ஒன்று போலாம் கிடக்கு அப்படி இல்லையா அப்ப என்ன நீங்க மதியம் எல்லாம் சாப்பிட்டீங்களோ ஓ நாங்க மதியம் சாப்பிட்டோம் அஞ்சு சந்தியில கண்ட மாதிரி கிடக்குது ஓ நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் நாங்க ஓ நான் பார்த்தேன் இப்ப என்ன சொன்னா நானி அந்த ஒரு ப்ளவுஸோ அம்மா அந்த என்ன பேராமா ஒரு உடுப்பு என்ன பேர் இருக்கு புறக் கொண்டு வச்சோன்னா இப்ப திடீர்னு ஆட்டோ பைக் சாட்டுவா பண்ணாண்டி ஓ அப்புறம் நான் இந்த சல்வார் இந்த அம்மா இல்லாம ஒரு கோல் எடுத்தா ஒரு செகண்ட் நான் செவன்றால் தான் நான் ஓ பொய்யா சொன்னாலும் பொருந்தா சொல்லடா அது பாத்தியா இப்ப புய்மாமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் புய்மாமா எனக்கு காலைல வந்து எனக்கு கை கொடுத்து மிஸ் பண்ணுவோம்டா போக போடு உபனை வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இந்த வெயில் காலம் வந்து முறுக்கு குடிச்சு என்ன வைக்கணும் கிரந்தி என்ன முறுக்குவல் எடுக்கணும்னா கிரந்தி என்ன வைக்கணும் வாங்க பேமெண்ட் வாங்க ஒரு அங்க புளியாடுற நோக்கத்திலே நிக்கிறாரு அவர் இப்போ உண்மையிலே என்னங்க சித்தியாலாம் கொஞ்சம் நாங்கள் முடலா ஓ சித்திய பார்த்தானே நானும் கையில மணிக்கூர் காட்டினான் நானும் தானோட ஓகே அப்ப சந்தோஷம் அப்ப எங்களுக்கான கோழிப்புக்கை சாப்பாடுகள் வந்துட்டு ரெடி ஆகி கொண்டிருக்கு அப்ப எங்களுடைய மாமா பிரகிதன் மாமா வந்ததுக்கு அப்புறமா நாங்க வீடியோ தொடரலாம் என்ன ஓகே அப்ப இன்றைய நாள் வந்துட்டு ஒரு சுமார் எங்களுடைய சந்தோஷமான ஒரு நாள் தான் இன்றைய நாள் இருக்கும் அப்ப இப்ப சித்தியாகலாம் வந்துட்டு இப்ப தம்பி குட்டியாகல் ஆதி குட்டியாகலாம் வந்து புளியா கொண்டு இருக்காங்க அப்ப சித்தியும் வந்து இன்றைக்கு ஒரு மண் புளியாட்டு புளியான்னு சொன்னா ஒரு அக்கா காய்ச்சி கொண்டு வா இது போட் போட்டுருந்தாங்களாம் எச்சரிக்கைன்னு சொல்லி ஏனென்றா இந்த கடல் வந்து பழி வாங்குற கடலாம் ஒரு சின்ன ஒரு அலை வந்தாலே அலை உருட்டி கொண்டு போவோமா அதே நிறைய ஆக்களை கண்டு நல்லா கொந்தளிக்கும் அப்ப நாங்க போய் கொண்டு பாப்போம் சித்தியாக என்ன செய்யணும்னு சொல்லிட்டு
இங்க தம்பி கூட்டின வடிவ பாதிச்சு. இது யாருடைய கண்ணாடின்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா இது வந்து எங்களுடைய ஏஞ்சல் குட்டியின் கண்ணாடி. ஏஞ்சல் கண்ணாடி எப்படிங்க எனக்கு அடேங்க வடிவில்லை. அவ்வளவு ஹாப்பியா விளையாடுறா நம்பி இந்தா. இங்கடா சித்திய காட்டுங்க. அடே சித்தியும் கலந்து புள்ள மண்ணா நிக்குதா? சித்தியும் விளையாடிக்கு. தம்பி கூட்டிய தீக்கோ. சித்தியும் விளையாடிக்குதா? வந்ததுக்காக வந்து தண்ணி ஏற்படுத்த சாரு. எப்படி? உங்களுக்கு பவுனும்? பவுன் இல்ல. பவுன் சித்தி போய் எக்ஸ்பிரஸ் நினைக்கும் இந்த இடத்துல. எனக்கு ஒரு நாளைக்கு குளிக்கணும் போல ஒரு ஆசை. ஆனா அதுக்கு அந்த கதையை கிட்ட போய் போட்டுல போட்டு பாத்தி அப்படி அப்ப என்ன சுகமா இருக்கிறீங்களோ? சுகமா இருக்கு. சாப்பிட்டுட்டீங்களோ? ஓ மதியம் சாப்பிட்டாச்சு. அந்த கடல்ல சத்தங்க பாக்க என்ன நடக்குது. ஏ தம்பி குட்டினா இன்றைக்கு ஃபன்னா எல்லார விட. ஆனா எல்லா கிழமையிலயும் வாக்கலானே. ஞாயிறு என்னாலும் பொண்ணால். அத்தா அக்கா அக்கா அக்கா. ஓகே அப்ப இப்படி வந்து சனி ஞாயிறுன்னு சொன்ன ஞாயிறுல நாக்க கூட இன்றைக்கு மாக்களை தாங்க. அதெல்லாம் பக்கத்துல புள்ளி மாதிரி இருக்கும். புள்ளி மாதிரி கடலுக்கு வர அந்த ஓட்டைய கண்ட ஒரு நண்டு மாதிரி கிடக்கு. ரோட்டை வந்தா பூந்துருக்கு. அக்கா 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 சாணி முள்ளு கிடக்குமா அந்த மீன் முள்ளுகள். ஓ கவனம் இல்ல இல்ல இதுல இருக்காது மீன் முள்ளு. ஏன்னா இது இதுல கரவல இருக்கு. இல்ல இல்ல சில சொல்லல காப்பு போடுறோம். கிழமையில ஒரு அப்படி கொண்டு வர சுதந்திரம் தானே. சுதந்திரங்கள் அது என்ன பொறுக்குறீங்க? தம்பி குடி தம்பி குடி அக்காட்ட போறீங்க. தம்பி அக்கா களைச்சு போடுறது தம்பி. ஏய் என்ன குடிப்பமே குடுத்தா தான் செய்ய விட தண்ணி. அம்மாலே குடிக்க மாட்டேன். தம்பி குட்டியா? லிதியா தம்பி குட்டி சிப்பி வந்துட்டு அக்கா வந்துட்டா. லிதியா அப்பா பாட்டியே அங்க அப்பா ஜவாடி தம்பி குட்டி தம்பி குட்டி ஜவாடி தம்பி குட்டி தம்பி குட்டி அடி தம்பி குட்டி மண்ணோட்டினா போவா. அடி தம்பி லிதியா பாங்க லிதியா அடி தம்பி குட்டி அடி தம்பி குட்டி. ஆதி ஆதிய பாஜாது. ஓகே அப்ப எல்லாமே வந்து ரெடி ஆகி விட்டது. அப்ப வசந்தனா வந்து உறவு முறிக்கிறான். வசாட்டு போ ஓடி போமா ஓடி போ. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய வசந்தனா வாடி இப்ப கண்ணாடி மட்டும் வாடி. சித்தப்பா வசந்தி சித்தப்பா கண்ணாடி எப்படி ஆஸ்திரேலியா எங்களுடைய சமையலுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய வசந்தனா. அதான் புய் மாமா உறவை கொண்டு வச்சா சேத்தனி ஊத்த உறவை கொண்டு அதான் 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 உங்களுக்கு சிக்கலா தாங்கடா இங்க வந்து முடிக்கலாம் பிரச்சனை அரிசி போடுறது கட்டி போட்டு அடிப்பாங்க. சமைக்கிறோம் ஆட்டோ கூட சடன் டிரைவர் தான் கிடப்போம். ஓகே இப்ப நாங்க லாஸ்டாக வந்துட்டோம். அஸ்வின் கடற்கல்ல உள்ள என்னதோட தெரியுமா உயிர் நண்டு. உயிரோ அப்ப ஆத்திய செத்த நன்றா. இது என்ன நண்டு? செத்து டெஸ்ட் செத்துட்டு அது உயிர செத்துச்சு. ஏஞ்சல் செத்துட்டு ஏஞ்சல் செத்துட்டு ஏஞ்சல் செத்துட்ட ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் வித்தியாசமான வடிவா கிடக்கு. சிப்பி வரைக்கும் வச்சு பிளாக் பிளாக் சாமத்திய ஷூட்டிங் எப்படி இருக்கு? அப்படி இருக்கான்னு சொல்ல தேவையில்லை. எப்பவுமே சாரு சொல்ல தேவையில்லை. சாரு வேணும்
சொல்லுது அவ போக மண்ணை பாத்தீங்களா மண்ணை அதோட குழந்தைகளை சுதந்திரிக்க விட்டபடியே தண்ணி அர்ப்பணிச்சவ ஆனா இந்த மண் வந்து ஒட்டினா போகாது அதுதான் போகாது கடல் அது போய் பக்கத்தான கடல் குளிச்சா போச்சு எப்படி இருக்கு சப்பாத்து சூப்பரா இருக்கு ஆனா வடிவ ஃபுல்லா கருப்பு தான் நல்லா இருக்கு உண்மையா வடிவா இருக்கு ஆனா நானும் இப்படி உடுப்பு கொண்டு வந்தேன் இருக்கு மாத்துறதுக்கு போஸ்ட்ரூம் அங்க இருக்கு இல்லையே இல்ல அங்க இருக்கு இந்த கட்டிருக்காங்க அப்ப இந்த மாலை போக நல்லா தான் கிடக்கனா சிப்பி இது சிப்பி ஆதி சிப்பி பசி இல்ல டீ டைம்ல டீ குடிச்சிட்டு தான் அந்த இடத்துல தெரியாது நான் வரைக்கும் டீ குடிக்கல அது எனக்கு ஒரு தாகமா இருக்கு சரியா அப்ப நாங்க வந்துட்டு முடிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே சரியில்லை தான் நான் நிக்கிறேன் அப்படியே காணுமா காணுமா ஓகே ஓகே அப்படியே வந்துறாங்க இதோ உங்களுடைய லிலியாவை பாருங்கள் இதோ உங்களுடைய தம்பி குட்டியை பாருங்கள் தம்பி குட்டி டேய் டேய் ராணி நரோத்தமா நாண்டி சாப்பிட போய் காப்பூல் காணவா இப்ப பனமரம் வருது பிள்ளைகள் இல்லாமா லிதியாரு வந்து எங்களுடைய வீடியோ நாங்க நிறைவு செய்ய போறோம் சொன்னா நேரம் வந்து நெருங்கி உள்ளது அப்ப இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒண்ணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்ப இன்றைய தினம் வந்துட்டு மாமாவினுடைய பர்த்டேக்காக வந்து நாங்க கடற்கரைக்கு வந்திருந்தாங்க அப்ப மாமாவுக்கு விஷ் பண்ணுவோம்னு பார்த்தா மாமா இனிமே வந்து காணல அப்ப மாமா வந்ததுக்கு அப்புறமாக வந்துட்டு மாமாவினுடைய சேனல்ல வந்து நாங்க கேக்கை வந்துட்டு கட் பண்ணி மாமாவுக்கு விஷ் பண்ணலாம் ஓகே இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம் பாய்